2026 தேர்தல் களத்துல எல்லாரையும் முந்திக்கிட்டு கூட்டணி அறிவிச்சது இலையும் தாமரையும் தான். ஆனா அறிவிச்ச சூட்டோட அத ஆற போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். உள்கட்சி நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்துல கூட்டணிக்கு தலையசைச்ச இலைக்காரரு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக எந்த முயற்சியும் எடுக்கலையாம். மாம்பழக்காரர் மட்டும் நேரடியா பேசி கூட்டணி டீல தனக்கு சாதகமா முடிச்சிட்டாராம். தாமரை கட்சி தான் விழுந்து விழுந்து எல்லாருக்கிட்டையும் பேசி ஒவ்வொரு கட்சியையா கூட்டணிக்கு கொண்டு வந்ததாம். முரண்டு பிடிச்ச முரச அரவணைச்சு போக தாமரை எவ்வளவோ முயற்சி செஞ்சுச்சான். ஆனா இலைக்காரர் எதுவுக்கும் அசைஞ்சு கொடுக்காம இருந்ததால முரசு அந்த பக்கம் போயிருச்சான். அதே மாதிரி தேனிக்காரரை சேர்த்துக்க சொல்லி எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தும் சேலத்துக்காரர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டதனால அவரும் எதிர்பக்கம் போயிட்டாரு. இதுலயும் இலைக்கட்சிக்காரரோட பிடிவாதத்தால தாமரைக்கு பெரிய வருத்தமாம். கூட்டணிய விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்ன குக்கர்காரரை வழிய போய் கூட்டிட்டு வந்தாலும் அவரை நீங்களே பாத்துக்கங்கன்னு கலட்டி விடுறாராம் இலைக்காரரு. இப்படி எல்லா விஷயத்திலையும் அவரு முரண்டு பிடிக்கிறதால என்ன செய்யறதுனே தெரியாம தவிக்குதான் தாமரை கட்சி. அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாம ஏன் இவ்வளவு மெனக்கிடணும்? தாமரைக்குள்ளேயே ஒரு குரூப் முணுமுணுக்குதான். இப்படிப்பட்ட இழுப்பறிகளை தான் இலை கூட்டணியில தொகுதி பங்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்காமலே இருந்துச்சான். எதிர்கூட்டணியில எல்லாமே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம கூட்டணியில என்னதான் நடக்குதுங்கிற கேள்வியோட இலை கட்சிக்காரர்களும் தாமரை கட்சிக்காரர்களும் தவிச்சுட்டு இருக்காங்களாம்.